நான் எடுத்து நடக்க வேண்டிய ஏவல்கள் என்று குர்ஆனில் பெரும்பகுதி, இன்னொரு பகுதி வாழ்க்கையிலே நான் விலகி இருக்க வேண்டிய காரியங்கள் குறித்து எல்லாம் வல்ல அல்லாஹ் அதிலே நம்மை தடுக்கும் செய்திகளை வெளியிடுவான். இங்கே ஒரு ஆயத்தில் 3 விஷயங்களை விஸ்வாசிகளை கூப்பிட்டு அல்லாஹ் தடுக்கிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, விஸ்வாசிகளே என்று அழைத்து பிரத்யேகமாக நாம் தவிர்ந்திருக்க வேண்டிய 3 அம்சங்கள். திருக்குர்ஆன் அதை தனியாகவே சொல்லி காட்டுகிறது. பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் தடுக்கிற ரஹ்மான் இங்கே வாழ்க்கையில் அன்றாட பாதுகாக்க வேண்டிய இந்த 3 அம்சங்களையும் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு ஜுத்தனிபு கஸீரம் மினல்-ظن, மூமின்களே விசுவாசிகளே, யாரின் மீதும் தப்பான எண்ணங்களை வரவிடாதீர்கள். லன், அவர் அப்படி இருப்பாரா, இப்படி இருப்பாரா, வீட்டில் தம்பி மேலே ஒரு சந்தேகம், அப்படி இருப்பாரா, இப்படி நடப்பாரா, மனைவிய யாரையும், தாயாகட்டும் தந்தையாகட்டும் மனைவியாகட்டும் உடன்பிறப்புகளாகட்டும் நண்பர்களாகட்டும் அவர்கள் மீது எண்ணங்களை வளர்க்காதீர்கள். இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن, அதிகமாக எண்ணங்கள் கொள்வதிலிருந்து, யூகம் ஏற்படுவதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அப்படி இருப்பார்களா இப்படி இருப்பார்களா என்ற யூகம், இன்ன பஅதல்-ظن இஸ்ம், சில யூகம் பாவங்களாகவே இருக்கிறது. யாரின் மீதும் எண்ணங்கள், தப்பான யூகங்கள் கூட நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடாது. அது பாவத்தை உங்கள் மீது பதிவு செய்யும். இன்றைக்கெல்லாம் பல பேர்கள் மீது நமக்கு நல்ல எண்ணங்கள் வருவது இல்லை. யாரை நினைத்தாலும் தப்பான எண்ணங்கள் முன்னால் வந்து நிற்கிறது. இந்த ஆயத்தை ஒட்டி பெருமானார் சொல்வார்கள், லுன்னு பில் முஃமினீன கைரா, விஸ்வாசிகளை குறித்து நல்ல எண்ணங்களை வையுங்கள். எல்லாரும் மேலும் ஒரு நல்ல எண்ணம் நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன செய்திக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருமையான விளக்கத்தை தருவார்கள். எனவே இங்கே நாம் எல்லோரும் மனதில் ஆக்க வேண்டும், எடுக்க வேண்டும். யார் மீதாவது தப்பான எண்ணம் வந்தால் அந்த எண்ணம் தான் களைந்தெடுக்கப்பட வேண்டுமே தவிர அதை உறுதிப்படுத்தும் வழியை தேடக்கூடாது. ஒருவர் மீது நம்முடைய எண்ணம் வித்தியாசமாக வருகிறது, ஒருவர் மீது நமக்கு யூகம் ஏற்படுகிறது. அந்த யூகத்தை தடுக்க வேண்டும், நிறுத்த வேண்டும். அந்த யூகம் அப்படி இருக்குமா என்று அதிலேயே நான் போவதை நீங்கள் மாற்றுங்கள். ஏன்? அது பாவம். அண்ணல் எம்பெருமான் நல்ல எண்ணமே ஆரோக்கியம் என்று சொல்லி தருவார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. ஒலா தஜஸ்ஸசு, 2வது விஷயம், யாருடைய குறைகளையும் தேடாதீர்கள், யாருடைய குறைகளையும் பார்க்காதீர்கள். யாரிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்று தேடாதீர்கள், துருவாதீர்கள். அல்லாஹ் சொன்ன அருமையான செய்தி. குறைகளை மறைப்பது என் சுன்னத் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தட்ட குறையே இருக்குது, அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதா, அதை பப்ளிக்கில் போட்டு பேசுவதா, அவமானப்படுத்துவதா? குறைகள் இருந்தாலும் மறைக்க வேண்டும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஒரு திருடனை பார்க்கிறேன், அவன் திருட வருகிறான், நன்கு தெரிகிறது, அதை நான் வெளியில் கொண்டு வர பிரியப்படவில்லை, அதை மறைக்கவே ஆசைப்படுகிறேன். சதர்துஹு, நான் அதை மறைக்க பிரியப்பட்டேன். உமர் ரலியல்லாஹு, சையதுனா அபூபக்கர் சித்தீக் திருடன், திருட முனைகிறான், இருட்டு நேரம், அவன் திருடுவதற்கே வருகிறான், அதை நான் வெளியில காட்ட பிரியப்படவில்லை. அவனை கூப்பிட்டு கண்டிப்பேன், அவனை கூப்பிட்டு திருத்துவேன். அந்த திருட்டை அவன் 4 பேருக்கு தெரியாம வரும்போது அவன் அவமானப்படுத்த நான் பிரியப்படவில்லை என்று சொன்ன அபூபக்கர் எங்கே எங்கே குறை இருக்கிறது என்று அலசுகிறவர்களும் தேடுகிறவர்களும் ரொம்ப கவனம். யாருடைய குறையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரலாம் என்று விரும்புகிறவர்கள் ரொம்ப கவனம். வல்லல் நபிகள் சொன்ன ஒரு ஹதீஸ் இங்கே ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டும். யார் ஒரு மூமினின் குறையை மறைப்பார்களோ அல்லாஹ் அவர் குறையை மறைத்து விடுவான். மன் சத்தர மூமினன் சத்தரல்லாஹு லஹு, ஒரு மூமினின் குறையை மறைத்தால், அவருடைய குறை இருக்குது, அவர் தப்பு பண்றார், நம்ம பார்த்துக்கிட்டோம், நம்ம கவனத்துக்கு வருது, மறைத்து விடுங்கள். அந்த குறையை திருத்துவதற்கு நீங்கள் பெரிய நபி அல்ல.
உங்கள் பொறுப்பும் அல்ல. அவரை கூப்பிட்டு தனியா பேசுங்க, அல்லாஹ்ட்ட ஒப்படைத்து விடுங்கள். ஒருவரின் குறையை வெளி உலகத்திற்கு நீங்கள் கொண்டு வர நினைத்தால் என்ன நடக்கும்? எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய குறையை அல்லாஹ் வெளியே கொண்டு வந்து உன்னை அவமானப்படுத்துவான். இல்லை, என்கிட்ட குறை இல்லாமையா இருக்கும்? நான் ஒருவரின் குறையை தேடுகிறேன், வெளி உலகத்திற்கு கொண்டு வர பிரியப்படுகிறேன், என்கிட்ட குறை இல்லையா? அதே குறை என்னிடத்திலும் இருக்கும். அந்த மனுஷன் தப்பா நடக்கிறார், நான் எங்கெல்லாமோ தப்பா நடந்திருப்பேன். அந்த ஆளு குறை சொல்லி திரிகிறார், நான் யாரையெல்லாமோ குறை சொல்லி இருப்பேன். அவர் பார்வை சரியில்லை, நான் சொல்கிறேன் அவருடைய பார்வை சரியில்லை. என் பார்வை பல நேரத்தில் சரியில்லாமல் போயிருக்கலாம். யாரிடத்தில் தான் குறையில்லை? ஒவ்வொருவர்களிடத்திலும் குறை இருக்கிறது. அடுத்தவர்களின் குறையை தேடுவதற்கு நீங்கள் யார்? நபிகள் நாயகம் கேட்கிறார்கள், அடுத்தவர்களின் குறைகளை தேடுவதற்கு நீங்கள் யார்? அல்லாஹ் வல்லவா சொன்னான், வலா தஜஸ்ஸஸு, அடுத்தவரின் குறையை துருவி பார்க்காதீர்கள். அவர் என்ன செய்கிறார், அவர் ஏன் இப்போது வந்தார், அவர் எங்கே போகிறார், அந்த குறையை தேடுவதும் பார்ப்பதும் வெளி உலகத்தில் கொண்டு வருவதும் உங்கள் பொறுப்பில்லை. அப்படி ஒருவரின் குறையை நீங்கள் வெளியே கொண்டு வருவீர்களா? ஒருவர் குறை செய்கிறாரா, எங்கே தவறு செய்கிறார் என்று துருவி ஆராய்வீர்களா? சில பேர் ராத்திரில இருட்டில் உட்காந்து பார்க்கறது, வர்றானா போறானா, என்ன செய்ய போறான், அந்த வீட்டுக்கு ஏன் வந்தான், அங்கேயே நுழைகிறான். உனக்கு தேவையில்லை, நீ நபி அல்ல. அவனுடைய குறையை தேட வேண்டிய கடமை உனக்கு இல்லை. ஒருவரின் குறையை நீ தேடினால், அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தால் உன் குறையை வெளியே கொண்டு வருவான் என்று மாத்திரம் சொல்லவில்லை, அல்லாஹ் அவனை அவமானப்படுத்துவான். நபி பெருமானார் சொன்னது சத்தியம். உன்னை கேவலப்படுத்துவான் அல்லாஹ். எந்த குறையை சொல்லி அவரை வெளியே கொண்டு வந்தாயோ, உன் வாழ்க்கையில் நடந்த பல குறைகளை அல்லாஹ் வெளியில கொண்டு வந்து விடுவான். உன் குடும்பத்தால் நீ கேவலப்படுத்தப்படுவாய். உன்னை சார்ந்திருப்பவர்களால் உனக்கு அவமானம் வரும். அப்ப நம்முடைய வேலை இல்லைங்கிற குறையை தேடுவதும் கண்டுபிடிப்பதும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு ஒருவர் வந்தார். யா ரசூலல்லாஹ், இன்னி அஸப்து ஹத்தன், நான் தப்பு பண்ணிட்டேன்னார். பப்ளிக்கில் வந்து சொல்றார். பெருமானார் விரும்பல. ஒரு ஹதீஸை சொன்னாங்க, நம்ம தனி வாழ்க்கையில சொல்றாங்க பாருங்க. ஒரு மனிதன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா, அல்லாஹ் அதை மறைச்சிட்டான், அதுக்கு பின்னால நீ அதை வெளிப்படுத்துறங்கிறாங்க. அல்லாஹ் மறைச்சிட்டான், நீயே வெளிப்படுத்துற, உனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது. நீ ஒரு தப்பு பண்ணப்பா, அல்லாஹ் மறைச்சிட்டான், அதை நீயே வெளியில கொண்டு வருகிறாய், உனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது, அல்லாஹ்ட்ட போய் மன்னிப்பு கேளு என்று உணர்த்துகிற செய்திகள். இங்கே அவர் வந்து சொன்னார், நான் தவறு செய்து விட்டேன், அஸப்து ஹத்தன், எனக்கு தண்டனை கொடுக்கிற தவறு செய்திருக்கிறேன், தண்டனை நிறைவேற்றுங்கள்னார். பெருமானா கண்டுக்கிடவே இல்லை, அவரை திரும்பி கூட பார்க்கல. அவர் ரெண்டாவதும் சொன்னார், நாயகமே நான் தப்பு பண்ணிட்டேன் யா ரசூலல்லாஹ். அந்த மனிதர்கள் பரிசுத்தமானவங்க, தப்பு பண்ணிட்டாங்கன்னா அமைதியா இருக்க மாட்டார்கள், அந்த தவறுக்கான பரிகாரத்தை பெற்றே தீர வேண்டும் என்று நினைப்பார்கள். அல்லாஹ்வை சந்திக்கிற போது குற்றமற்றவனாக சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அந்த பெருமக்கள். அதனால போய் சொன்னார், நான் தப்பு பண்ணிவிட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்கள் என்றார். பெருமானார் கண்டுகிடல. வக்து வந்துச்சு, நேரம், ஜமாத்துடைய நேரம், தொழுகை ஆரம்பமானது, தொழுகை நடக்குது, பெருமானார் இமாமாக நிற்கிறாங்க. தொழுகை முடிஞ்சிச்சு. முடிந்தவுடன் சர்க்கார் ஆலமின் தர்பாரில் அவர் மீண்டும் ஓடி வந்தார். யா ரசூலல்லாஹ், தப்பு பண்ணிட்டேன், தண்டனை கொடுங்கள். அல் சல்லைத்தமானா, இப்பதான் பேசுறாங்க, என் பின்னால் நின்று தொழுதாயா, என் பின்னால் நின்று தொழுதாயா, என்ன தப்பு பண்ணினாய், கேட்கவில்லை. தண்டனை கொடுங்கள், தவறு செய்தேன், தண்டனை வாங்கும் அளவிற்கான தவறை செய்தேன். என்னப்பா பண்ண, திருடிட்டியா, விபச்சாரம் செய்தாயா, யாருடைய சொத்தை அவர் அபகரித்தாயா, கேட்கவில்லை. அது மறைக்கப்பட வேண்டிய விஷயம். 1000 பேர்களுக்கு முன்னால் அதை கொண்டு வருவதா? அவர் சரியான ஆள் இல்லை, அவர் குற்றவாளி, அவர் அபகரித்தவர், அவர் மோசடி செய்தவர், அவர் ஏமாற்றியவர், அவர் ஒரு பெண்ணோடு தப்பாக நடந்தார். யார் கொடுத்தது அந்த ரைட்டை உனக்கு? அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்த பின்னால் அவர் எந்த பெண்ணை பார்க்கிறார், அவர் எந்த பெண்ணோடு அலைகிறார், அவர் எங்கு பணத்திலே மோசடி செய்கிறார், அவர் யாரை ஏமாற்றுகிறார்?
அவர் மனைவிட்ட சரியா நடக்கிறாரா இல்லையா? நமக்கு என்ன வேலை? உன் மனைவிட்ட நீ சரியாக நடந்து விடு, நீ நம்பக தகுந்த மனிதனாக மாறு, நேர்மை உடையவனாக நீ ஆகிவிடு. இன்னொருவனின் நேர்மையில் சந்தேகப்படும் அனுமதி உனக்கு இல்லை என்று அல்லாஹ் சொன்ன பின்னால், அல்லாஹ்வின் தூதர் சொன்ன பின்னால் ஏன் நீ சந்தேகப்படுகிறாய்? ஏன் குறையை தேடுகிறாய்? ஏன் ஆய்வு செய்கிறாய்? அந்த அனுமதி உனக்கு தரப்படவில்லையே. இல்ல, குற்றவாளிகளை எல்லாம் நான் கண்டுபிடிச்சு சரி செய்ய போறேன், அது அல்லாஹ் உனக்கு உத்தரவு கொடுத்தா செய்யி, ரசூல் உத்தரவு கொடுத்தா செய்யி, மறைக்க சொன்னாங்களே மாநபி. இங்க கேட்கணுமே, நான் தப்பு பண்ணி விட்டேன், தண்டனை கொடுங்கள் என்று கேட்டார். என்னப்பா பண்ணுன? ஹதீஸை திறந்து பாருங்க, சஹீஹான ஹதீஸ். என்ன பண்ண? கேட்கவே இல்லை பெருமானார். கேட்டாங்க 3வது தடவை, என் பின்னால் தொழுதியாப்பான்னு கேட்டாங்க. ஆமாம் தொழுதேன். போ, இதா போ, இப்போ நீ தொழுதா இல்லையா? நீ செய்த தப்பு இதை கொண்டு மன்னிக்கப்பட்டது என்றார்கள். அந்த தப்பு என்னாண்டு வெளி உலகத்திற்கு இன்னுவரைக்கும் காட்டப்படவில்லை, இன்னுவரைக்கும் காட்டப்படவில்லை. நீ தப்பு செய்தாய், தண்டனை கேட்டாய், சில பாவங்களுக்கு தொழுகையே மன்னிப்பாகி விட்டதுப்பா, நீ போ, அல்லாஹ் உன்னை மன்னிச்சுட்டான்னாங்க. அத்தனை 1000 சஹாபாக்களுக்கும் இவர் என்ன தப்புன்னார்னு தெரியாது, மன்னிப்பு கிடைச்சு போச்சு. ஒரு சஹாபி மட்டும் கேட்டார், அந்த ஆயத்து அவருக்கு மட்டுமா என்று கேட்டார். இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன ஸய்யாத், அல்லாஹ் சொன்னான், வாகிமிஸ் ஸலா தரஃபைன் நஹார் வ ஸுலஃபம் மினல் லைல், இரவு நேரங்களில் பகல் காலங்களில் தொழுகை நிலைநிறுத்துங்கள். ஏன்? நன்மைகள் தீமைகளை காணாமல் ஆக்கிவிடும், நன்மைகள் பாவங்களை அழித்துவிடும் அப்படிங்கிற அந்த ஆயத்து. ஒரு சஹாபி கேட்டார், அவருக்கு மட்டும் சொந்தமா என்று கேட்டார். என் பெருமான், இல்லை, அவர் சார்பாக இறங்கி இருக்கிறது, எல்லோருக்கும் சொந்தம். இறங்கிறதுக்கு அவர் காரணம், எல்லாருக்கும் சொந்தம். ஞாபகம் வையுங்கள், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகுவதற்கு அல்லாஹ் சொன்ன பாடம், என் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கணும். நீ என்ன பண்ணணும்? யாரின் மீதும் தப்பாக எண்ணாதீர், யூகம் வேண்டாம், யாரின் குறையும் தேட வேண்டாம், குறை தெரிந்தால் மறைத்து விடுங்கள். திருடனை பார்த்தாலும் மறைக்க பிரியப்படுகிறேன் என்று சொன்ன ஈமானின் பெருவெளிச்சம் அபூபக்கர் சித்தீக். நாம் யார், அவங்க யார், அவங்க தரம் என்ன, நிலை என்ன? நான் மறைக்க தான் பிரியப்படுகிறேன். அதை கொண்டு போய் இந்த ஆள் திருட வந்தான், இந்த ஆள் திருட வந்தான் ஊரெல்லாம் சொல்வதா? அது அல்லாஹ்வே பிரியப்படவில்லை, ரசூலே பிரியப்படவில்லை. அவனை தடுங்கள், கூப்பிட்டு ரகசியமா முடிஞ்சா தடுத்துரு, இல்லை அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு போயிட்டே இரு, அல்லாஹ்ட்ட சொல்லு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலம் ஒட்டி அந்த காலத்தில் ஸஹாபீல் படைத்தளபதியாக வந்தார். ஒரு ஊருக்குள்ள வந்துட்டாங்க, ஒரு ஏரியா உள்ள. அந்த இடத்துல சஹாபாக்களை இறக்குறாங்க, ஜமாத் இறங்குது, படை. அவங்க சொன்னாங்களா, இந்த பூமி 2 விஷயத்தில் கொஞ்சம் பிரபலியமான பூமி, இங்கே பெண்கள் கொஞ்சம் வீக்கு, மது அதிகமாக யூஸ் பண்ணுற இடம், மது அதிகமாக யூஸ் பண்ணுற இடம், பெண்கள் கொஞ்சம் வீக்கான இடம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கட்டுப்பாடை மீறி ஷைத்தான் மிகச்சி ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா உடனே எங்கள்கிட்ட வந்துருங்க, நாங்கள் அந்த தப்பை உங்களுக்கு சுத்தமாக்கிடுவோம், தௌபா வாங்கி உங்களை மன்னிச்சு விடுறோம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. போனாங்க சில பேர், அந்த இடத்துல போயிட்டு சில பேர் வந்தாங்க, தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. வரும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். இந்த படையில் உமர் இல்லை, உமர் கேள்விப்பட்டு வருத்தப்பட்டார்கள். அந்த தளபதி அவரை கூப்பிட்டு சத்தம் போட்டாங்க, உனக்கு என்ன கேடுன்னு கேட்டாங்க. உனக்கு என்ன கேடு? இந்த பூமி தப்பு நடக்கிற பூமி, சொன்னாயா? விட்டுடு. போன இடத்துல சக்திக்கு மீறி தப்பு நடந்திருக்கலாம், அது அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் சொந்தம். தவறு நடந்தவர்கள் இங்கே வாருங்கள், நாங்கள் மன்னிக்கிறோம், மன்னிப்பை தேடுகிறோம். அப்படி நீ சொல்ல போய் 4 பேர் வந்தாங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம். அந்த 4 பேர் தப்பு பண்ணதை அல்லாஹ் மறைச்சிட்டான், நீ வெளி உலகத்துக்கு கொண்டு நிறுத்திட்டியப்பான்னாங்க. நிறுத்திட்டிய வெளி உலகத்துல. அவன் தப்பு பண்ணான்ல, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டா சரியா போயிருக்கும். நீங்க யாரு? குற்றம் செய்தவங்க என்கிட்ட வாங்கன்னு சொல்றதுக்கு. அப்ப உங்ககிட்ட வந்து தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா ஊரெல்லாம் கேட்கணும், 4 பேர் நாளைக்கு சொல்லுவாங்க, அந்த ஆள் தப்புன்னு நாள் ஆச்சே.
அல்லாஹ் பல பேர்கள் தவறு செய்வகிற போதெல்லாம் அவன் மறைத்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் மறைக்கிற விஷயத்தை வெளியே கொண்டு வர பிரியப்படக்கூடாது என்று எச்சரிக்கிறார்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே நம்முடைய வாழ்க்கையில நான் கண்ணியமா வாழ்றதுக்கு உள்ளது. இதுல என்ன பிளஸ், நீங்க அடுத்தவங்க தவற கொண்டு வந்தால் உங்க தவற அல்லாவே கொண்டு வருவான்னு குர்ஆன் ஹதீஸ்ல பெருமானா தெளிவா, நான் கொண்டு வந்துருவேன் உன் தப்ப விடல மாட்டேன். மௌத்தாகிறதுக்கு முன்பு நீ செய்த தவறை இந்த உலகத்தில் காட்டிய பின்னால் தான் உன்னை மரணிக்க செய்வேன். அது காட்டுறது மட்டும் இல்லை, அவமானம் வரும். அதனால 3 விஷயம் அல்லாஹ் சொல்லிட்டான். யூகம் யாரின் மீதும் கொள்ளாதீர்கள். சில எண்ணம் பாவமானது. அப்படி இருப்பாரா இப்படி இருப்பாரா எண்ணமே வேண்டாம். ஒருவரின் குறை தெரிந்தால் அதை மறைத்து விடுங்கள், குறையை துருவி பார்க்காது. ஒலா தஜஸ்ஸஸு, என்ன பண்றார், அங்க போறார், எங்க போகிறார் பார்க்காதே. நீ அந்த அனுமதி உனக்கு இல்ல, உன் ஈமானுக்கு அது பாதுகாப்பு அல்ல. 3வது வலா யக்தப் பாதுக்கும் பாதா, யாரையும் யாரும் புறம் பேசாதீர்கள். 3வது பாயிண்ட் என்ன, யாரையும் யாரும் புறம் பேசாத. அந்த மனுஷன் சரியில்லையா, நேரா போய் பேசு. தைரியம் இருக்குல்ல உனக்கு, தெம்பு இருக்குது இல்ல, திராணி இருக்குது இல்ல, நேரா போ. என் அண்ணன் சரியில்லை, என் அண்ணன் தப்பு பண்றான், என் தம்பி தப்பு பண்றான், உன் தம்பிட்ட போ. தம்பி தானே, தம்பி இங்க வாப்பா, நீ சரியில்லை. நீ உன் தம்பியை பற்றி வெளியில பேசுனா அதுக்கு புறம் பேசாதீர்கள். நேருக்கு நேராக சொல்லுங்கள். அந்த தைரியம் இல்லையா, பின்னால் ஏன் பேசுற? பின்னால் பேசும் கூட்டம் குர்ஆன் எச்சரிக்கிறது. வலா யக்தப் பாதுக்கும் பாதா, ஒருவர் இன்னொருவரை புறம் பேசாதீர்கள். அடுத்தவங்களை பற்றி நாம் பேசுவ அனுமதியே இல்லை. என்னை பத்தி நான் பேசிக்கிறணும், யாராவது அடுத்தவங்களை பத்தி நம்மள்ட்ட பேசுனா நான் எஞ்சி போயிடுவேன், கேட்கறதே இல்லை. கிட்டத்தட்ட 33 வருஷம் நம்முடைய பள்ளி வாசலில் பெரும்பாலும் வெளியில உட்கார்ந்து இன்னொருத்தட்ட பேசுறதே இல்லை. உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓதிட்டு இருப்போம், கரெக்டா வக்துக்கு வர்றது. அந்த ரகசியம் பல காலங்களில் மறைச்சேன். கரெக்டா 1/4 மணி நேரத்துக்கு முந்தி வந்து உட்கார்ந்தா யாராவது பேசுவாங்க, எதையாவது பேசுவாங்க. பேசுறது நல்ல விஷயத்தை பத்தி பிரச்சனை இல்லை. அடுத்தவர் அவரை தெரியுமா இவரை தெரியுமா, இன்ன வரைக்கும் யாருடைய அந்தரங்கத்தை நான் பார்த்ததும் இல்லை. தேவையில்லை நமக்கு. ஒருத்தரோட நம்ம பழகிறோம், அவ்வளவுதான். அவர் யார் உனக்கு அவசியம், பிடிக்காட்ட ஒதுங்கிக்கொள். பிடிக்காட்ட சாப்பாடு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். பெருமானாட்டை கொண்டு ஒரு சாப்பாடை வைப்போம், அந்த சாப்பாடு குறையுடைய சாப்பாடா இருக்கும், அந்த சாப்பாட்டில் குறை இருக்கும். அந்த குறையை சொல்வார்களா? சொல்ல மாட்டாங்க. பெருமானார் இதா இஷ்தஹி அக்கல் ஒயில்லா தரக்கா, அந்த சாப்பாடை பிரியப்பட்டா சாப்பிடுவாங்க, பிரியம் இல்லை ஏதோ குறை இருக்குது சாப்பிடாம விட்டுருவாங்க. என்ன குறைன்னு சொன்னது இல்லை, உணவை கூட பிரியம் இல்லை என்று ஒதுங்கிக் கொள்வார்களே தவிர குறைய சொல்வது இல்லை. அது ஒரு ஆள்கிட்ட பழகிறோம், அவர்கிட்ட சில குணம் பிடிக்கல, ஒதுங்கி ஊர்ல போய் அந்த மனுஷன் மோசமானவன் அதனாலதான் நான் ஒதுங்கிட்டேன். ஏன்? 3வது பெரிய குற்றம், புறம் பேசாதீர்கள். உங்கள் சகோதரனை அவன் மையத்தை நீங்க சாப்பிட்டதற்கு சமம் என்றான் அல்லாஹ். உன் சகோதரனை பற்றி குறை சொன்னா இல்லையா, புறம் பேசினா இல்லையா, அவன் மையத்தை பிச்சு எடுத்து வெட்டி எடுத்து பச்சை கரியை நீ சாப்பிட்டதற்கு சமம். இது ரோட்ல போற செய்தி இல்ல, திருக்குர்ஆன் சொன்ன செய்தி. புறம் பேசினால், பின்னால் பேசினால், உங்க உம்மாவை பத்தி பின்னால பேசினாலும் குற்றம், உங்க அத்தாவை பத்தி பேசினாலும் குற்றம், உன் நண்பனை பற்றி பேசினாலும் குற்றம், உன் கூட பிறந்த சகோதரன் சகோதரியை பற்றி பின்னால் பேசினால் புறம். அது மையத்தை சாப்பிட்டதற்கு சமம். 3 பெரும் குற்றம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி மூமின்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். எல்லாம் அல்ல அல்லாஹ் இது போன்ற தவறுகள் நடந்திருந்தால் மன்னிப்பானாக, இனி நடக்காமல் பாதுகாப்பானாக. இனி நடக்கக்கூடாது என் வாழ்க்கையில யாரை பற்றியும். எல்லாரும் இது ஒவ்வொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொருக்கு பயான் கேட்டா எனக்கு தான், நான் சரியாகணும், அவ்வளவுதான். நான் சரியாகணும், எனக்காக பேசப்பட்ட பேச்சு. அப்படி ஒவ்வொருத்தங்களும் நினைத்து வாழ்ந்தால் எல்லாரும் சரியாயிடுவோம். எங்க நோக்கம் எல்லாம் இந்த சமூகம் சரியாக வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் யாரெல்லாம் தன் வாழ்க்கையை அழகுபடுத்த நினைப்பார்களோ இந்த திருக்குர்ஆனின் 3 வகையான அல்லாஹ் தடுத்த இந்த காரியத்தை விட்டும் நாம் ஒதுங்கி இருப்போம், விலகி இருப்போம்.
எப்போதாவது நடந்திருந்தால் கருணை உள்ள ரப்பு மன்னிப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.